ஹலோ ஹலோ ஹலோ, நான் பிரணவ் பேசுகிறேன் இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து. யூ ரெஜிஸ்டர் ஒன் கம்ப்ளைண்ட் நியர் ரிகார்டிங் காந்தி நகர் பெட்ரோல் பம்ப் ரைட் நியர் ரெட் ஹில்ஸ். எஸ் எஸ் எஸ். சார் என்ன கம்ப்ளைண்ட் சார்? அதான் பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் போட்டேன், ரிசிப்ட் கேட்டால் தரல. இல்லைங்க எனக்கு ரிசிப்ட் தேவைங்க அப்படின்னு நான் சொன்னேன். ரிசிப்ட்லாம் இங்கே இல்லை சார், இங்கெல்லாம் போகிறது இல்லை. இல்லை நான் வேணா வெயிட் பண்ணுறேன், வெயிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு போடுங்கன்னு. இல்லை சார் ரிசிப்ட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். ரிசிப்ட் தர மாட்டோம் சார். என்ன சார் அந்த பங்கில் வந்து 4 பம்ப் இருக்குது. என்ன பம்பில் நீங்கள் போட்டீங்க? நான் செக் பண்ணிடுறேன். அது we allowed to take it up with the dealer. That's why I'll take. என்னைக்கு போட்டீங்க சார்? ரெண்டாவது பம்பில் ரெண்டாவது சைடில். ஆமாம். ஓகே ஓகே சார். என்னைக்கு போட்டீங்க சார்? சார் அது டேட் தான் எனக்கு தெரியல, கரெக்டாக தெரியல, எக்ஸாக்டாக தெரியல. நான் எப்படி ஓகே ஓகே சரி இல்லை சார். சரி சார். என்னைக்கு போட்டீங்க சார்? என்னை ஒரு 2 வாரம் கழிச்சு என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ நான் எனக்கு டேட் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சிருந்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 months ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து. 4 month ஆகுதா சார்? 4 months ஆகுது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து. இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. நான் இதுக்கப்புறம் வேற ஆக்ஷன் வேற மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். கரெக்டாக இன்னொருத்தர் ஒரு 1 week முன்னாடி கால் பண்ணாரு. 1 week ஒரு 4-5 days முன்னாடி. ஆனால் இந்த நார்மலி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற போர்ட்டல் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணால் டைரக்ட்லி எங்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்துடும். நீங்கள் வந்து எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க சார்? கம்ப்ளைண்ட் வந்து லாஸ்ட் சாட்டர்டே தான் எங்கிட்ட வந்தது. அப்படிங்களா? சரி சரி. நான் அந்த கன்சியூமர் கோர்ட் மூலியமாக தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் அட்வொகேட். சரி 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 சரி. கன்சியூமர் கோர்ட் சரி சார். சார் கம்ப்ளைண்ட் வந்து எல்லா பம்பிலுமே வந்து பில் எடுத்து கொடுக்கணும் சார். நீங்கள் 2 months 4 months முன்னாடி பில் எடுத்து ஃபில் பண்ணீங்களா சார்? ஆமாம், ஒரு 3 months. நான் வந்து கரண்டில் இருக்கிறேன். நான் இப்போ போனது கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து ஒரு 4 months 3 months இருக்கும். ஆனால் நான் பில்லு பெட்ரோல் போட்டுட்டு நான் இப்போ பில்லு கேட்குறேன், தரல. சரி, அதுக்கப்புறம் அந்த பங்கில் போயிருக்குங்களா? அந்த பங்குக்கு நான் அதுக்கப்புறம் அந்த பங்குக்கு அதுக்கப்புறம் போகல. நான் போகல. அந்த பில்லு கிடைக்காததுக்கப்புறம் போகவே இல்லை. சரி போகல சார். வில் டேக் இட் அப் சார். வில் டேக் இட் கம்ப்ளைண்ட். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இப்போ இது என்ன சார் ப்ராசஸ் நடக்கும் இப்போ உங்கள்கிட்ட? இப்போ நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க சார்? நான் வில் இஷ்யூ வார்னிங் லெட்டர் டு த டீலர். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் வந்து வார்னிங் லெட்டர் தான் போகும். இனிமே இதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்தால் யூ வில் பி சார்ஜ் பெனல்ட்டி ஆஃப் 10,000 rupees. ஏன்னா அதை ஏன் மெயினாக கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா, எனக்கு ரிசிப்ட் தேவைப்பட்டது வந்து அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து பெட்ரோல் போடுறது வந்து ப்ராப்ளம் வருது. பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் மைலேஜ் ப்ராப்ளம் வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால நமக்கு ரிசிப்ட் இருந்தா நம்ம போயிட்டு அந்த பெட்ரோல் பங்க்ல எனக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு தான் ரிசிப்ட் கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. இது என்னுடைய பர்சனல். நான் ஷேர் பண்ணல. இல்லை நான் அது இல்லை. இப்போ ஒரு பெட்ரோல் பம்பில் போனதுக்கப்புறம் இன்கேஸ் அங்கே பிரிண்டர் டேமேஜ் ஆனால் கூடி ஒரு சில டைம் பிரிண்டர் டேமேஜ் ஆகலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்பெஷல் கேஸில் டேமேஜ் ஆனால் கூடி அந்த பம்போட சீட் வந்து ஆட்டோமேஷன்ல இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பில்லு கேட்டீங்க. இல்லை நான் அதில் சொல்கிறேன். பில் ஒரு வாட்டி கேட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்தால் கூடி நம்ம ஆட்டோமேஷனில் நீங்கள் அடித்த டைமில் அந்த அதோட இது காமிக்கும், எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது காமிக்கும். அது கூட உங்களை கொண்டு வந்து காமிச்சிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அட் லாஸ்ட் வந்து ஆட்டோமேஷனில் நீங்கள் போட்ட எல்லா டிரான்சாக்ஷன் டேட்டாவும் ஆட்டோமேஷனில் வந்து ஃபீட் ஆகும். ஒரு டிரான்சாக்ஷன் கூட மிஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும்போது இல்லை தெரியல. அதான் நீங்கள் சொல்றது புரியுது சார். எனக்கு அந்த ரிசிப்ட் வேணும்னா நான் எப்படியாவது எடுத்துருக்கலாம். பட் அவங்க சொன்ன பதில் தான் சரியில்லை. என்னை அப்ரோச் பண்ணது சரியில்லை. எப்படின்னா மிஷின் ப்ராப்ளம் சார், இது எடுக்க முடியாது சார். ஒரு பொலைட்டா சொல்லிருக்கேன். ஓகே. பட் அவங்க சொன்னது save this number. அவங்க கீழ நான் வர்க் பண்றது. ஓகே. You can save this number. Any complaint or anyone. சாரி சார். அகைன் ஒன் டவுட் சார் எனக்கு. இப்போ நான் பெட்ரோல் பங்க்ல இது குவாலிட்டி இருக்கா இல்லையா பெட்ரோல் அப்படின்னு நான் செக் பண்ண டைரக்டா போய் நான் கேட்கலாமா இல்ல பப்ளிக்கா கேட்கலாமா? சார் பெட்ரோல் பம்பில் வந்து குவாலிட்டின்னு வந்து நம்ம 3 months ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். அது நம்ம எல்லா பம்பிலும் செக் பண்ணுறாங்க. டேலி ஆகுதா, எல்லாமே டேலி ஆகுதான்னு. உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்கு அங்கே 5 liter கேனும் ஸ்டாம்ப் பண்ண கேன் இருப்பாங்க. என்ன டைம் கேட்டாலும் அவர் வந்து 5 liter ஜாரில் உங்களுக்கு ஊற்றி காமிக்கணும். கரெக்ட் குவாலிட்டி வருதுங்கிறது. சரி சரி. ஓகே ஓகே. அது எப்போ வந்து என்ன கஸ்டமர் வந்து கேட்டாலும் உங்களுக்கு காமிக்கணும். எதுக்கு வந்து கஸ்டமர் வந்தாலும் காமிக்கணும். அது ரூல் இருக்குது. ஓகே. அது உங்களுக்கு காமிச்சிடுவாங்க.
In case any further complaint, you can call me in this number. I am the sales officer of that area. Anyway, we'll issue warning letter. Anyway, further complaint, we'll take penalty also on the dealer. ஓகேங்க சார் யுவர் புக் நேம் That I'm sure. My name is Pranav. ஓகே ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ. ஓகே சார், உங்களை பேர் வரல சார், நம்பர் மட்டும்தான் வந்தது. கம்ப்ளைண்ட்ல வந்து டிஸ்கிரிப்ஷனும் இருந்தது, மொபைல் நம்பர். அது உங்கள் பேர் சார்? சதாம் ஹுசேன். வாட் சார்? சதாம் ஹுசேன். சதாம் ஹுசேன். ஓகே சரி சார். எனி ஃபர்தர் கம்ப்ளைண்ட் யூ ஜஸ்ட் டைரக்ட்லி இன்ஃபார்ம் மீ சார். ஓகே 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 தேங்க்யூ சார். நன்றி.